பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஹைலைட்ஸ் என்னென்னா இப்போ டுக்காட்டி மான்ஸ்டர் வந்திருக்கு, அப்புறம் பணிகைலாம் வந்திருக்கு, ப்ளஸ் பூசாவும் பின்னாடி வந்துட்டுருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன வீடியோ. சொல்கிறேன் எப்படி இருக்கேன், நான் வேறு லெவல் இருக்கேன். ஸோ போன vlog பார்த்துருந்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். நம்ம ஜோரோ தெரியுதா? எஸ், நம்ம ஜோரோ தெரியுது. ஸோ நான் பாண்டிச்சேரி தான் வந்திருக்கேன் வித் Z900. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த vlogல பார்த்தீங்கன்னா நம்ம Z900 ஓட்ட போகிறோம், ப்ளஸ் ஒரு கேஃப் வேறு கூப்பிட்டு போயிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கேஃப் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போல. ப்ளஸ் சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Z900 ஃபேன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் காலனியில் வந்து ஒரு சூப்பர் பைக் வச்சுட்டு வரணும், ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஜோரோ கோச்சுக்கார் ஜோரோ, 2 minutes ஜோரோ. ஓகே, எப்படி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஓகே, அப்போ நான் போயிட்டு யூட்டர்ன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே 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 ரைட் ரைட் ரைட், சரி சரி, டன். சரி, போயிட்டு வந்துடுறேன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இருங்க. கைஸ், ஒரு கப்பல், லக்ஸரியான கப்பல் ஓட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க ஃபீல் இருக்கு. பா, எக்ஸாஸ்ட் சத்தம் இஸ் பியூர் பிளிஸ்ஸுங்க. இன்லைன் 4 வரல, இது இன்லைன் 4 இன்லைன் 3 அது நாட் ஷுர், செக் பண்ணும். டேம், ஓகே கூல். ஃபஸ்ட் டைம் சூப்பர் பைக் எக்ஸ்பீரியன்ஸ். டேம், எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு மேலே சூப்பர் பைக்கில் ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பர் பைக் ட்ரீம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது குயிக்காக நிறைவேறும் போல் இப்பெல்லாம் ஓட்டி ஓட்டி. பா, நம்ம ஜோரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு ப்ளஸ் வந்து ஒரு பீட்ஸோடு வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேம் லைட் வெயிட் ப்ளஸ் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் வந்து எனக்கு ஓட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் நிறைவேற்றிஃபைங் மை ஆசை. ப்ளஸ் இது வந்து புது பைக் தான், ஒன்று பிரேக் இன் பீரியட் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஓட்டணும். ப்ளஸ் ஜென்ரலாக சூப்பர் பைக் வேறு லெவல் கண்ட்ரோல் தான் ஓட்டணும். அருமை. அது 200 கிலோ மாதிரியே தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியெலாம் இருக்கா? நைஸ். அப்பா, சரி அப்படியே போகலாமா? நான் எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், எக்ஸாஸ்ட் நோட் ஒன்று கேட்டுடலாம். ஹாய் ப்ரோ. ஐநோ RRCண்ணா, போடுங்க. அட்லாஸ்ட் வி மெட். நைஸ் ப்ரோ. மை பிரதர் இஸ் ஆக்சுவலி got his new bike, so for break in we have come here. Okay. So I seen this and never like this looks familiar. Yeah, our bike only. So you come for weekend ride, Yeah, just like that. Oh, Colleagues were from okay. Hi bro. Nice. சரி ப்ரோ, பாப்போம். ஓகே, டேக் கேர். சரி கைஸ், நம்ம அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்டோ பார்த்துடலாம். ஓகே, வாவ், நைஸ். சரி, நம்ம பிரேக் இன் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாஸ்ட் நோட்ஸ் பியூராக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டும் எனக்கு தெரியும் ஓனருக்கு எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு. அட்டென்ஷன் சீக்கர் தாங்க. ஆனால் 900cc ஊரே பார்க்குது பார்த்தீங்களா. டன். சரி, நம்ம அடுத்து நம்ம ஜோரோ ஆன் பண்ணிட்டு நம்ம ஜோரோட எக்ஸாஸ்ட் நோட்டை காட்டிடுறேன். ஓகேல? ஓகே கைஸ், ஸ்கூல். நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பட் சரியான ஹாப்பி கைஸ். நம்மளை 3 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணால் தெரியுமா? டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் 3 இடத்துல. ஒன்று வந்து முதலியார் குப்பம், ஒன்று பெட்ரோல் பங்க் ஈஸியாக இல்லை, அப்புறம் பாண்டி வந்துட்டு இங்கே ஏபி பசங்களே வந்து பார்த்துட்டு சேனல் பார்த்துட்டு அப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி. ஸோ ஸ்வீட்டில்
வேறு ஊரில் சப்ஸ்கிரைப் வாங்கினா எவ்வளோ பெரிய விஷயம். ப்ளஸ் நம்ம அடுத்து வந்து நம்ம ஒரு கெஃபே தான் போக போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் நம்ம பாண்டிச்சேரினா ஆஹா கெஃபே டியார்ட்ஸ் கூட்டமாக இருக்கே. க்ளோஸ்டு மேன். ஒன்றும் ஓப்பன் பண்ணல போலையே. ஆ என்ன வெயிட் பண்ணலாமா? எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணுவாங்களா? ஓகே. எப்படி நம்ம ஒரு ரேஷன் கடையில் லைனில் நிற்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்களா? எனக்கே சரியான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இவ்வளோ ஒரு கூட்டமா, சரியான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரி, அந்த சர்ப்ரைஸோடு உள்ளே போய் பார்த்தேன். டேம் ஒர்த்தி. அப்படியே வாங்க என் கூட போகலாம், உங்களுக்கும் அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் காட்டுறேன் ஹவு இட் வாஸ்ன்னு சொல்லி. ஸோ கைஸ், இதான் ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு ஒழுங்காக காட்ட முடியல பார்த்தீங்களா? நான் அப்படியே ரெஸ்டாரண்ட்டை நான் வாக் த்ரூ மாதிரி நான் காட்டிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பாண்டிச்சேரிக்கு ஒரு அடையாளம் பேக்ரவுண்டே செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் வாக் த்ரூ பண்ணிட்டு காட்டிடலாம். ப்ளஸ் நம்ம Z900 இங்கே தான் நிற்கிது. ஸோ இங்கே பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஓகே, கமான். ஸோ கைஸ், நம்ம தலைவர். ஸோ even though it's a French restaurant, but still நம்ம தலைவர் போட்டுருக்கோங்களா. ஸோ மச் ஆஃப் ஃபேர்வெல். வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து, ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைய சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம அண்ணன்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி, ப்ளஸ் நம்ம ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ சொல்லுங்க ப்ரோ, ஹவ் வாஸ் த ரைட் ஆக்சுவலி? ரைடா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் பைக் எடுத்து 1 வீக் ஆகுது. ஸோ திஸ் ஒன் இஸ் லாங் ரைட். லாங் ப்ளஸ் ஷார்ட் சொல்லலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் நிறைய லாங் ரைட்ஸ் பிளான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சோலோட நிறைய போகும்னு நினைக்கிறேன். வெரி குட் ஆக்சுவலி. நீங்கள் சோல்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தம்பியோட ரைடு எப்படி இருந்துச்சு அது மாதிரி தான் சொல்லுங்கள். கார்த்திகோட ரைடு எப்படி இருந்துச்சு? கார்த்திகோட நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் ஃபர்ஸ்ட் நான் ஆர்பிஎம்லாம் மெயின்டைன் பண்ணல. புது வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸை விடல. பட் நல்லா இருந்துச்சு. அவனோட அந்த ரைடிங் ஸ்கில்ஸ்லாம் ஐ அப்சர்வ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ நிறைய ஒன்றும் கற்றுக்க இருக்குது. ஆக்சுவலாக அண்ணன் கிட்ட இருந்து இது மாதிரி வார்த்தை வாங்குறதே பெரிய விஷயம். ரைடர் கிட்ட இருந்து வாங்கிடலாம், பட் சொந்த அண்ணன் கிட்ட இருந்து வாங்குறது கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன். இஸ் காட் லாட் ஆஃப் ஃபேன்ஸ். இங்கே பாண்டிச்சேரிக்கும் சரி, அங்கே நம்ம சென்னையிலும் சரி, நிறைய பேர் லுக்கிங் அதர் பர்ஸ்பெக்டிவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் இருக்கும். ஸோ லெட் அண்ட் கண்டினியூ தட். பட் நல்லா போகுது. ஸோ யூ கைஸ் கீப் சப்போர்ட்டிங் ஹிம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நிறைய கேட்டுக்கோங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும். இது சீஸ் கார்லிக் பிரெட்டு, இது பேக்கன், அப்புறம் இது வந்து இது பிரெட்டு ப்ளஸ் ஸ்க்ராம்பிள் இருக்குது, மஷ்ரூம். இந்த சாலட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷவர்மா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பேக்கன். யூஸ்வலாக வீடியோவில் பார்த்துருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது போர்க். ஓகே, ஸோ திஸ் ஒரு லேயர் ஆஃப் போர்க். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? செம ஸ்மோக்கியாக இருக்குது. இதான் கைஸ் பில் அமௌண்ட். பெட் காஸ்ட்லி, பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம் பைக் பார்க்கிங் பண்ணிட்டு சேஃபாக. ஸோ அதனால் வந்து டேம் பார்த்தி தான். சரி, நான் கோபுரம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் தான் தேடணும். ஆல்ரெடி வந்து ரிசர்வ் உள்ள, பட் ஸ்டில் ஒரு சேஃபர் சைடுக்கு போடுறது நல்லது தானே. ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா ஸ்பீடு தான் போட்டுட்ருக்காரு. வரையில் அந்த பெட்ரோல் பங்க் வந்து ஸ்பீடே இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே லோக்கலில் தேடிட்டுருக்கோம் பாரத் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நம்பி வந்து ஆப்போசிட்டில் ஒரு பாரத், அது நம்பி அவ்வளோ தூரம் போக முடியாதுல்ல. இது வந்து சூப்பர் பைக். ஸோ சோலே கார்த்தி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோ நீ. ஆமாம், ஆனால் சரியான ஃபீலிங்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இப்போ R15 ஒரு ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குமா? கரெக்டாக இப்போ R15 4000 RPM 5000 RPMலாம் போகும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்போது ஒரு கணீர்னு ஒரு வண்டி வந்துட்டு எக்ஸாஸ்ட்டும் பங்கமான்ட்டு ப்ளஸ் ரைஸ் பண்ணால் ஒரு எஃபர்ட்டே எல்லாமே இருதுங்க. இப்போ நம்ம ஜோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணோன்னே குயிக்காக டிக் 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 டிக்னு ஆடும். ஓகேவா? லைக் வந்து அந்த டார்க்கோட ரியாக்ஷனே பங்கமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் போகிறது தள்ளுறது அப்படி ஒரு பயத்தோடு நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்கும். லைக் கேர்ஃபுல்லாக. இப்போ அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டே இல்லாமல் நீ வா செல்ல குட்டி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேம்
சமங்க Z900 வேறு லெவல் ரிஃபைன்மெண்ட். அதான் the higher you go the சிசி மேலே போக ரிஃபைன்மெண்ட் லெவல் அருமையாக இருக்கும். எனக்கு அந்த டெய்ல் லேம்ப் தான் பிடிச்சிருக்கு. ஜி ஆக்சுவலி எக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் பார்த்தா ஜி மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஃபுல். ஸோ 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 94 ரூபா தானா? 1 லிட்டர் 94 ரூபா. 94ஆ பா. 500.44. இந்த கோப்ரோ பேட்ரி இருக்கே டார்ச்சருங்க. திடீர்னு ஆன் ஆகலை. ஸோ பேட்ரி கழட்டி மாட்டினா தான் இருக்கும். இட்ஸ் லைக் ரீஸ்டார்டிங் மாதிரி. இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிட்டிக்குள்ள தான் Z900 கிட்ட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து Z900 பறந்துருவார். ஸோ சின்ஸ் வெயில் வந்துருச்சுனால இப்போ டேரெக்டாக நம்ம சென்னை தான் போக போகிறோம். நடுவில் இங்கே நிற்பாட்ட போகிறது கிடையாது. இதுதான் ஃப்ரேம் ஸ்லைடர், ஃபோர்க் ஸ்லைடர், பின்னாடி லெக்குக்கு வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி போட்டிருக்க ரோலர் மாதிரி, ப்ளஸ் ரேடியேட்டர் கார்டு. ரொம்ப நல்ல விஷயங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வண்டியோட ப்ரொடெக்ஷன் தான் மேட்டர்ஸ். இதே நீங்கள் கிராஷ் கார்டெலாம் போட்டிங்கன்னா, ஐ மீன் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் ஃப்ரேம் ஸ்லைடர் தான் போட்டாகணும். ஃப்ரேம் ஸ்லைடர் மட்டும் தான் அவைலபிள். ஸோ வந்து வண்டி இம்பேக்ட் ஆகும்போது கீழே விழுந்துச்சுன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் தான் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து சேஃப்டி ப்ளஸ் லுக்குனால டேம். ரெட்ரோ கிராஸ்லாம் வந்து ஒரு சூப்பர் பைக் ஓனர்ஸ் ப்ரீமியமாக பைக் வச்சுருக்கவங்க. என்னாச்சு? இதான் சூப்பர் பைக் ப்ளஸ் ப்ரீமியமாக பைக் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ரெட்ரோ கிராஸ் தெரியும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ப்ரீமியமாக வேணும்னா, எனக்கு தெரிஞ்சது நம்ம சூப்பர் பைக்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நம்ம பைக்ஸ்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேம் ஒர்த்தியாக ப்ளஸ் கிளாஸியாக இருக்கும். ஆல்கோஹாலுக்கு செக்குன்னு நினைக்கிறேன். பைக் நிறுத்தியா, எனக்கு ஒரு கண்டென்ட் கூடியா, பைக்கில் நாங்கள் என்னத்தை தான் கடத்த போகிறோமோ. அப்படியே செக் போஸ்ட் மட்டும் நான் காட்டிடுறேன் கைஸ். இது அப்புறம் வந்து டோலில் யூஸ்வலாக நிறுத்துவாங்க. அப்புறம் டோலுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு இதில் நிறுத்துவாங்க. ஐ மீன் சென்னையோட தமிழ்நாடு தானே, ஃப்ரெண்ட்ஸ் வேறு இது வரல. பட் ஸ்டில் போலாமா சொல் ஃபேமிலி. ஸோ இப்போ வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் Z900 யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் vlogல வந்து Z900 ஃபீச்சர் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து நம்ம ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு காரில் வரும்போது பாண்டிச்சேரி தான், அதாவது vlog எடுக்கல. ஆனால் இந்த வாட்டி வந்து vlog எடுத்த ஒரே காரணம் பைக் பாருங்கள். ஓகேல, நான் அப்படியே போகிறதில்ல கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ ஸ்வீட். நிறுத்துறாங்க, பட் பேக் குட்டியாக இருக்குன்னு பார்த்துன்னு விட்டாங்க. போன விலாக்ல சொல்லியிருப்பேன், டூரிங் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இதான் நம்மளோட ரிலாக்ஸ் பொசிஷன். அதாவது டக்கின் பண்ணி பின்னாடி போய் உட்காரணும். இப்போ சோஃபாவில் உட்கார்ற மாதிரி எக்ஸாக்டாக சொல்லலாம். ஏன்னா சோஃபாவில் நிமிர்ந்து உட்காரோம், அது பெண்ட் பண்ணி உட்காந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி உட்காந்தான். ப்ளஸ் உங்களுக்கும் இந்த ஆங்கிளும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், கோபுர ஆங்கிளும். ப்ளஸ் எனக்கும் ரொம்ப ரிலீஃபிங்காக இருக்குது. ஒரே டஃப்பான விஷயம்னா பிரேக்கிங் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். இதில் பேக் பிரேக் மட்டும் தான் அடிக்கணும். ஃப்ரண்ட் பிரேக் கை நீட்ட மாட்டேங்குது. இவன் தான் என் கை பெருசு, பட் ஸ்டில் நீட்ட மாட்டேங்குது. ஏன்னா மேக்ஸிலேஷன் கொடுத்து நம்ம டவுன் பண்ணுறோம்ல, அதெல்லாம். ஆக்சுவலாக அந்த ஃப்ரெஞ்ச் சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து பட்டரு சீஸ் போட்டிருக்கனால நாக்கு அப்படியே ரோல் ஆகுது. செம்ம டேஸ்ட்டுங்க. டேம் ஒர்த்தி இட் வாஸ் ஆக்சுவலி. லைக் டேம் ஒர்த்தி இந்த சென்ஸ் ஏன் சொல்கிறேன், க்ரௌடட் இல்லை. ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 1 hourக்கு 900 rupees கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றது இட்ஸ் ஃபைன். ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக நான் மீன் ரெகுலராக போகிறது கிடையாதுல்ல, எப்போயா தானே போகிறோம். ஸோ அதனால் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ப்ளஸ் வண்டி பார்க்கிங் வேறு எங்கே பண்ணுறது சேஃபாக? பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே வந்து குட்டி குட்டி கடை தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பார்க் பண்ண முடியாதுல்ல, கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வச்சு க்ளவுஸ் வச்சுருக்கோம். நான் அட்லீஸ்ட் பேக், பெரிய பேக், டேங்க் பேக் எடுத்துகிட்டு தான் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான். அம்மா வலி விட்றா. ஈசிஆர்லேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே தான் கைஸ். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி 2 சைடு இளநீரும் போட்டிருப்பாங்க. சில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். நாங்கள் பசங்களோட வந்து யூஸ்வலாக இங்கே நின்றுட்டு இங்கே தான் பிரியாணி சாப்பிடுவோம். இல்லை 2 சைடுமே மரம் க்ளோஸ்டா. அதுவும் சன்ரைஸ் சன்செட் அப்பெல்லாம் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இப்போ உச்சி வெயிலே அந்த ஏரியா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இன்னும் பண்ணுறாங்க கைஸ்.
இப்போ ஒரு கார் போச்சு ஓகேவா, அங்கே ஒரு பஸ்ஸு, இங்கே ஒரு டெம்போ வேனு, காரு இந்த லேனில் இந்த எல்லோ கலர் லைன் தாண்டி அந்த இடத்துல மண்ணை புழுதியை கருப்பி விட்டு போகுது. ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊர் சைடே வந்து திருவிழா மாதிரி கூடி இருந்துச்சு. நான் திருவிழா நினச்சி அப்படியே விட்டேன். அப்புறம் பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சு. சென்ட்ரல் R15 வந்து பிளாக் R15 ஊர் மக்கள் சைடு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு ரைடருக்கு என்ன ஆச்சோ அப்படியே பிளாக் கலர் அந்த மிட் நைட் டார்க் நைட் எடிஷன் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக மண்ணாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சே, நம்மள மாதிரி தான் யாராச்சும் வந்து ஜாலியாக பாண்டியிலேருந்து சென்னை போயிருப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல. அதே பஸ் பின்னாடி தான் ஒன்றும் போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு, பிளைண்ட் கவர் வருது. ஆனால் அவர் சூப்பர்பைக் வச்சு முறுக்கிட்டு போயிட்டார். இங்கே போலாமா? ஆனால் எத்தனை வண்டியா லைனாக வருது. ஹலோ ப்ரோ, லைட்டாக வழி விடுங்க ப்ரோ. லெஃப்ட் சைடு ஓவர்டேக்லாம் பண்ண மாட்டேன். சூப்பர் பைக்கும் இல்லை நம்மக்கிட்ட. நல்லாண்டா ஸோ ஸ்வீட்டில் இத்தனைக்கும் ரைடிங் எத்தனை கிலோமீட்டர், ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிருப்போம். நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சீரியஸாக அது ரைடிங் ஒரு ப்ளஷருங்க. நீங்களே உங்க கூட ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏதோ ஓவர்டேக் அவன் பண்ணலன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக குரூப் ரைட்ஸில் பண்ணுவோம். அப்படி நீங்கள் பண்ணுற பழக்கம் கற்றுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நானும் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது ஜாக்ஸ் வச்சுலாம் வெயிட் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா இல்லையா தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் நல்லாவே இருக்கும். நம்ம அப்பாடா நம்ம பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் சேஃப். தேங்க்யூ ஸோ மச். ரைடு எப்படி இருந்துச்சு? சரி, சீக்கிரம் வேறு தான் ரைடில் ஓகே. ஓகே கண்டிப்பாக. சூப்பர், ஓகே டன். சரி ஓகே, வீட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஓகேண்ணா. பை பை பை. நீங்கள் போயிருங்க. ஓகே டன். Z900 பாய் சொல்லிருங்க பார்ப்போம். சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? அழகுண்ணா, அழகுதான். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் கேம்ஸு, அங்கங்கே நம்பர் வேறு போட்டிருக்காங்க, ஸ்பீட் டிஸ்பிளேர் போட்டிருக்காங்க. ஸோ நோ ஸ்பீடிங், நத்திங். முடியல சத்தியமாக. ஸோ அதனால் இந்த ஹீப் ஆஃப் கார்ஸ் கூடயே போகிறேன். 4 கார் முன்னாடி போகுது. சரி, மாட்டினா துண்டாக மாட்டுவோம், அவங்க தான் மாட்டுவாங்க. நம்பர் பிளேட் வந்து கவர் ஆகிட்டு இருக்கோம்ல, அதனால் அப்படியே கும்பலையாக போயிட்டுருக்கேன். நான் ஒருத்தனும் ஓவர்டேக் பண்ணல கைஸ், பரவாயில்ல. ஸோ கைஸ், எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில் பண்ணிவிட்டு சாங் கேட்டு தான் ஓட்ட போகிறேன். ஸோ அதனால் இங்கே வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சு மூஞ்சி கழுவிட்டு அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in another vlog. Bye, love you, take care. Hope you guys like this video. Z900 ஃபேன்ஸ் மறக்காமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் Z900 வேறு லெவலில் பிரேக்கிங் பீரியட் முடிச்சுட்டு ஏதோ ரைடில் சந்திப்போம். ஓகே, பை கைஸ், லவ் யூ, டேக் கேர். வீடியோ முடிக்கிறதுக்கு மேலே ஜோரோவையும் காட்டிடுறோம். ஜோரோ வேறு லெவல் ஷைனிங் இருக்குது. அதான் நான் இங்கேருந்து வீடியோ முடிக்கிறேன். இந்த கோபுரம்லேயே முடிச்சிருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு பாலிஷ்டாக பார்க்குறீங்களா? ஓகே கைஸ், பாய் பாய் பாய். ஒரே சூப்பர் கார்ஸாக பார்க்குறோம். அது ஆஃப்டர்நூன் டைம்லேயே தவிர்ங்க. இது ஏஎம்ஜியோடது. காலைல நம்ம அந்த இந்த டின்ட்டாக பார்த்தோம்ல, அதே இது. சரியான பங்கும் கலருங்க இது.